தேசிய கொடியேற்றுதல், தமிழ்தாய் வாழ்த்து பாடுதல், கோய்ப்பாட்டு போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக முடிந்தது. உங்களிடம் சில கருத்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்வது சால சிறந்ததாக இருக்கும் என்பதனால் சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நமது இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இருக்கக்கூடிய மிக பெரிய நாடுகளில் உலக அளவில் இருக்கக்கூடிய பரப்பளவில் பாத்தீங்கன்னா 7வது இடத்துல நம்ம நாடு இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்திலையும் 7வது இடத்துல பரப்பளவுல 7வது இடத்திலையும் மக்கள் தொகையும் பாத்தீங்கன்னா 2வது இடம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 149 கோடி மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில 17% மேல கிட்டத்தட்ட 15%, ஒரு 100 பேர் உலக மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஏறத்தாழ ஒரு 18 பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய மக்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நமது நாடு அந்நிய நாட்டிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நாடு. பல நாடுகள் பாத்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு அடிமையா இருக்கும். அவங்களுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றுவாங்க. இப்படி எல்லாம் பல்வேறு நாடுகள் இருக்கு. ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டுக்கு ஒரு அடிமை, அவங்களுடைய சட்டத்தை பின்பற்றுவாங்க. ஆனா நம்மளுடைய இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அந்நிய நாட்டிற்கும் அடிமை இல்லாமல், அந்நிய மக்களுக்கும் அடிமை இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அதே போன்று இன்னொரு சிறப்பு என்னன்னா, நமது நாடு பாத்தீங்கன்னா குடியரசு நாடு. குடியரசு நாடுல மன்னர் ஆட்சி இல்லாமல் பல்வேறு நாடுகளை பாத்தீங்கன்னா மன்னர் ஆட்சி இருக்கும். உதாரணத்துக்கு சவுதி அரேபியா, ஆரம்பத்துல நேபாள், இதே மாதிரி நிறைய நாடுகள் பாத்தீங்கன்னா மன்னருடைய அந்த தரப்புனார் மன்னரா இருப்பாரு. தரப்புனார் இருந்தவொடனே அவங்க பிள்ளை மன்னரா வந்துருவாரு. அந்த குடும்பத்தான் பெரும்பாலும் ஆட்சி செய்யும். இப்படி மன்னர் ஆட்சிகள் பல்வேறு நாடுகள் இருக்கிறது. ஆனா நம்ம இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்களை அவர்களை கொண்டு சட்டங்கள் இயற்றப்பட்டு ஒரு ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக குடியரசு நாடாக நம்ம நாடு இருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகள் நம்ம நாட்டுக்கு சொல்லினே போலாம். எல்லா வளமும் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். ஆனா அதுல மிக சிறப்பானது என்ன தெரியுமா? மிக 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 முக்கியமானது, எல்லாரும் எப்பவுமே கவனத்துல வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. நம்மளுடைய நாட்டை மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? உலகமே நம்ம நாட்டை பார்த்து பெருமை கொள்வதற்கும் முன்மாதிரியா எடுத்துக் கொள்வதற்கும் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நாடு பெரிய நாடு, உலகத்திலே 7வது இடத்துல இருக்கு. இல்லைன்னா அவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் இந்த எவ்வளவு வேற்றுமை இருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து மேல இருக்கக்கூடிய காஷ்மீர் வரைக்கும் அந்த பல மாநிலங்கள் இருந்தாலும் இப்படி எத்தனையோ வேற்றுமை. எந்த அளவுக்கு நம்மளுடைய நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி நமக்கு வேற்றுமை பார்த்தீங்கன்னா 28 மாநிலம். இந்தியா என்பது ஒரே பகுதி எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு கிடையாது. 28 மாநிலங்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு, நமக்கு பக்கத்துல கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, அப்படியே மேல போனீங்கன்னா குஜராத், இந்த பக்கம் ராஜஸ்தான், பஞ்சாபி, மகாராஷ்டிரா, இப்படி பாத்தீங்கன்னா 28 மாநிலங்கள் தனித்தனியாக ஆட்சி உழவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா 8 யூனியன் பிரதேசம். இப்ப நம்ம பக்கத்துல பாண்டிச்சேரி, டெல்லி, அதுல சண்டிகர், இப்ப காஷ்மீர், அப்ப பாத்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசங்கள். இது எல்லாம் அடங்கியதுதான் இந்தியா. நம்மளால இருக்க முடியுமா? எத்தனை 28 முதலமைச்சர்கள், அந்த யூனியன் பிரதேசங்கள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியா. எவ்வளவு வேற்றுமை. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி இந்தியா ஒன்னா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொழியை இருக்குங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்கும். கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கத்துல 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்த இந்தியாவில 28 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழி மட்டும் 22. ஆனா பழக்கத்துல பேசுறாங்களோ இது கிட்ட 1600 மொழிக்கு மேல இருக்குது. கிளை மொழிகள் சொல்லக்கூடிய இந்த மொழிகள் பாத்தீங்கன்னா 1600க்கும் மேற்பட்ட மொழிகளை கொண்ட சின்ன சின்ன. இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்குங்க, நம்ம ஒரு ஸ்டைல்ல பேசுவோம். கோயம்புத்தூர்காரங்க ஒரு ஸ்டைல்ல பேசுவாங்க. சென்னைக்கு போனா ஒரு ஸ்டைல்ல பேசுவாங்க. இன்னும் கன்னியாகுமரியில போனா கேரளா அந்த கலந்து பேசுற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழியும் கிளை மொழிகளும் இப்படி பல வேற்றுமைகள் இருக்கும். இப்படி எல்லாம் வேற்றுமைகள் இருந்தாலும் அதே மாதிரி மொழிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதங்களாக நம்ம வேற்றுமையில இருப்போம். வேற வேற மதங்களை சேர்ந்தவங்க இருப்போம். இந்துக்கள் இருப்பாங்க, முஸ்லிம்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், சீக்கியர்கள் இருப்பாங்க, பஞ்சாபி இருப்பாங்க,
பாரசீகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தா யூதர்கள் இருப்பாங்க. இப்படி பல்வேறு சமயங்கள் கடவுள் மதமே கிடையாதுன்னு சொல்ல கூட இருப்பாங்க. இப்படி பல்வேறு மக்கள் இந்தியாவில் கலந்து வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாம இனங்களால பிரிவு இருக்கும். எப்படி தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கும் ஒரு இனம் இருக்கும். நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய விஷயம் பொங்கல். இப்போ சமீபத்தில் முடிஞ்ச பொங்கல். நமக்கு இனமாக எப்படி பொங்கல் எல்லோருக்கும் ஒரு பொதுவா இருக்குதோ, கேரளாவில் எடுத்துனா ஓணம் எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க. வட மாநிலத்தில் எடுத்துனா ஹோலி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திராவில் எடுத்துக்கினாக்கா அங்க ஒரு விசேஷம் தசரா. இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் அந்த இன மக்கள் அந்த மாநில மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை கொண்டாடுவாங்க. இப்படி பல்வேறு வேற்றுமைகள். உணவு பழக்க வழக்கம் இருக்குங்க. சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச உணவு பழக்கம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம காலையில எழுந்திரிச்சு பெரும்பாலும் என்ன சாப்பிடுவோம்? இட்லி சாப்பிடுவோம். சரியா? ஆரம்பத்துல 15 சாப்பிடுனால இட்லி சாப்பிடுற இதுக்கு வந்துட்டோம். ஆனா வட மாநிலத்துல எடுத்தவொடனே சப்பாத்தி தான் பெரும்பாலும். நம்ம மதியத்துல பாத்தீங்கன்னா சோறு சாப்பிடுவோம். அவனுக்கு பார்த்தா அந்த சப்பாத்தி அவனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்ப உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கிறாலும் அதுலயும் நமக்குள்ள பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும், பல வேற்றுமைகள் இருக்கும். உடை விஷயத்துல அப்படிதான். நம்ம என்ன அதிகபட்ச தமிழர்கள் என்ன ஆரம்ப கட்டத்துல நம்மளுடைய பண்பாடு வேட்டி சட்டைன்னு சொல்லுவோம். வட மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஜிப்பா மாதிரி போடுவாங்க, பேண்ட் சட்டை போட்டு ஜிப்பா மாதிரி போடுவாங்க. பஞ்சாபிகள் அவங்க ஒரு ஸ்டைல்ல போடுவாங்க. இப்படி பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் நம்மளுக்கு எதிர ஒன்றுபட்டிருக்கோம், இந்தியன் என்ற ஒரு விஷயத்துல நாம எல்லோரும் ஒன்றா இருக்கோம். இதுதான் பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய பலமே. நம்ம ஜனநாயக நாடா இருக்கலாம், மக்களாட்சி நடக்கக்கூடிய இடங்களா இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் மிகப்பெரிய பலமான உலக நாடுகள் நம்மளை பார்க்கறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு வேற்றுமை இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்காங்க. ஆனா இந்தியான்னு சொன்னா நம்ம பண்டிகை மாறி மாறி கொண்டாடுவோம். நான் பாத்தீங்கன்னா முஸ்லீமா இருக்கனால பக்ரீத் கொண்டாடுவேன், ஈத் கொண்டாடுவேன், இந்துக்கள் தீபாவளி கொண்டாடுவாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டாடுவோம்? சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம், குடியரசு தினத்தை கொண்டாடுவோம். இதுதான் நம்மளோட மிகப்பெரிய பலமே. என்னதான் வேற்றுமை இருந்தாலும் தேசிய கீதம் பண்ணா எல்லாரும் எதிர்த்து நிற்போம், எல்லாரும் இதுக்கு நம்ம கட்டுப்படுவோம். உண்மைதானே? இதுதான் மிக முக்கியமான விஷயமே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு வாழ்வு உண்டு. நாம ஒருவர் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கல, உனக்கு அது எனக்கு இதுன்னு சொல்லிட்டு வேற்றுமைய மதத்தாலேயோ மொழியாலேயோ மாநிலத்துல நம்ம பிரிஞ்சிட்டோம், நீ வேற நான் வேற, நான் உயர்வு நீ தாழ்வுன்னு பிரிஞ்சிட்டோம், நமக்கு தாழ்வு தான் ஏற்படும் என்று பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவோம், யார் சொன்ன பழமொழினே தெரியாது, ஆனா ஆதி காலத்துல சொல்லிட்டு வரும். என்ன? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சாதாரணமான பழமொழி, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்னா இருந்தா நன்மை அதிகம்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்ப இதை நம்ம மனசுல பதிவு வச்சுக்கணும். என்னதான் நமக்குள்ள எந்த விஷயத்துல வேற்றுமைகள் இருந்தாலும் பல நடைமுறைகள் இருந்தாலும் ஒற்றுமை இந்தியன் என்ற ஒற்றுமையை நம்ம மனசுல அதிகம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட நம்ம சொல்வதற்கு பதிவு செய்வதற்கு ஆசைப்படுகிறோம். அடுத்த